கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 14 காமுகன் கதையும் ஆண் பெண்ணாக மாறிய கதையும். முன்னொரு காலத்தில் புஷ்கர தேசத்தில் சௌமியன் என்னும் ஓர் அரசன் இருந்து வந்தான். அவன் தீய நெறிகளிலேயே சதா காலமும் ஈடுபாடு உள்ளவனாகவும் விலை மாதர்களிடம் இணக்கம் உள்ளவனாகவும் மகா துஷ்டனாகவும் விளங்கினான். அவன் அரசனுடைய மனைவியின் பெயர் வசுமதி. அவள் நல்ல அழகு கவர்ச்சியும் பருவ பூரிப்பும் வாய்ந்தவள். தன் கணவன் தன்னை விட்டு விலகி மற்ற விலை மாந்தர்களிடம் மனதை பறிகொடுத்து அலைந்து திரிவதைக் கண்ணுற்ற அவள் பெருத்த மனக்கவலை கொண்டு உடல் தளர்ச்சியுற்றாள். அவள் தன்னுடைய சிநேகிதியும் புரோகிதன் மனைவியுமான சத்தியவிரதை என்பவளிடத்தில் சென்று, தோழி, என் கணவரான அரசர் என்னிடத்தில் சிறிதளவும் பற்றுதல் வைக்காமல் வேசிகளுடனேயே காலத்தை கழித்து வருகிறார். அதனால் என் மனம் படும் பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. என் கணவருக்கு என் மீது அளவில்லாத பிரியம் ஏற்படுவதற்கான வழி வகைகள் ஏதாவது இருந்தால் அவற்றைச் சொல் என்று கேட்டாள். அப்போது அரசியை நோக்கி சத்தியவிரதை, அதற்கு ஒரு சிறந்த மார்க்கம் இருக்கிறது. அதாவது, நான் இப்போது உன்னிடம் ஒரு ருத்ராட்சத்தை தருகிறேன். அதை நீ நம்பிக்கையோடு வாங்கிக் கொண்டு உன் கழுத்தில் தரித்து கொண்டால் அரசரின் மனம் உன்னிடம் நிச்சயமாக ஈடுபாடு கொள்ளும். மகா புண்ணியத்தன்மை வாய்ந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் எப்படிப்பட்டவரையும் தன்பால் வசீகரித்து விடலாம். அது மனிதர்கள் செய்து வரும் சகலவிதமான பாவங்களையும் தவிர்க்க வல்லது. சகல வியாதிகளையும் அடியோடு நாசமாக்க வல்லது. ருத்ராட்சம் அணிந்திருக்கும் ஒருவரை பூதம், பிரேதம், பிசாசம் முதலான பயங்கர ஜந்துக்கள் எதுவுமே அணுகி துன்புறுத்துவதில்லை. இதை யார் எம்மாதிரியான முறையில் அணிந்திருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவரை சர்ப்பங்கள் தீண்டுவதில்லை என்று கூறிவிட்டு அரசியின் கரத்தில் மிக புனிதமான ருத்ராட்சம் ஒன்றை கொடுத்தாள். அரசியும் அதை மன உறுதியோடு வாங்கிக் கொண்டு தன் கழுத்தில் அணிந்து கொண்டாள். அன்றிரவு பொழுது வந்தது. என்றைக்கும் இல்லாத வழக்கமாக அரசனுக்கு தன் பத்தினியின் மீது மோகப் பரவசமும் ஈடுபாடும் உண்டாயிற்று. உடனே அவன் அந்தப்புரத்திற்கு சென்று தன் மனைவியோடு ஆசை தீரும் வகையில் உல்லாசமாக இன்பக் கேளிக்கையில் ஈடுபட்டு மகிழ்ந்தான். இவ்வாறாகவே அவன் பெண் பித்து கொண்டு பெண்களுடனேயே தன் காலத்தை கழித்து கொண்டு வரும்போது அதன் விளைவாக அவனுடைய அரசாட்சி சரியாக கவனிக்கப்படாமல் அவனுடைய படைகள் அனைத்தும் அவனை விட்டு விலகிச் சென்று விட்டன. அதனால் அவனுடைய பகையரசன் ஒருவன் 4 வகை படைகளோடும் பெருத்த ஆரவார முழக்கங்களோடும் அங்கு படையெடுத்து வந்து அவனுடைய நாட்டைச் சுற்றிலும் முற்றுகையிட்டான். உடனே அரசன் சௌமியனும் தன்னிடம் எஞ்சியிருந்த படைகளோடு அவனை எதிர்த்து போரிடலானான். அப்போது அரசனுடைய கொஞ்ச நஞ்சமிருந்த படைகளும் எதிரிகளின் முன்னால் நிற்க முடியாமல் நாலாபுறமும் சிதறியோடிச் சென்று விட்டன. கடைசியில் நிராதரவான நிலைமையில் அரசன் சௌமியன்
தன்னந்தனியாக தன் நகரத்தை அடைந்து அரண்மனையினுள் நுழைந்தான். அவன் தன் மனைவியிடம் சென்று, அரசி, போர்க்களத்தில் நான் தன்னந்தனியாகி விட்டேன். எனக்கு இனியும் அரசாட்சி செய்வதில் நம்பிக்கையோ பற்றுதலோ கிடையாது என்று மிகுந்த மனத்துயரத்தோடு கூறினான். அதற்கு அரசி அவனை நோக்கி, அரசே, ருத்ராட்சங்களை ஆபரணங்களாக தரித்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு வெற்றி உண்டாவது நிச்சயம். அதனால் அவற்றை தாங்கள் தரித்து கொண்டேயாக வேண்டும். அதன் மகிமைகளைப் பற்றி உங்கள் புரோகிதரிடம் வேண்டுமானாலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். புராணங்களையெல்லாம் கற்று தேர்ந்திருக்கும் புரோகிதருக்கு ருத்ராட்சங்களின் மகிமையை பற்றி நன்கு தெரிந்திருக்கும் என்று கூறினாள். அவளுடைய வார்த்தைகளின்படியே அரசன் புரோகிதரின் வாயிலாக ருத்ராட்சத்தின் அருமை பெருமைகளைப் பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டான். பிறகு அவன் தன் உடம்பின் மீது 1000 ருத்ராட்சங்களை தரித்து கொண்டான். அரசியும் அவ்வாறே தன் உடம்பின் மீது 1000 ருத்ராட்சங்களை தரித்து கொண்டான். அதன் பிறகு அரசன் தனக்கு படைகள் எதுவுமே இல்லாமல் போய்விட்டதால் தன் மனைவியையே சாரதியாக அமர்த்தி கொண்டு யுத்த களத்தை நோக்கிச் சென்றான். அங்கே தனியொருவனாகவே நின்று எதிரிகளோடு போரிட்டு வெற்றி சங்கையும் ஊதினான். எதிரியை கையும் களவுமாக பிடித்து கட்டி இழுத்து கொண்டு வந்து அவனுடைய நாட்டையும் தன் வசப்படுத்தி கொண்டு தன் சொந்த நகருக்கு திரும்பினான். பிறகு தன் நாட்டு ஜனங்கள் அனைவருக்கும் ருத்ராட்சத்தின் மகிமையை பற்றி எடுத்து கூறி அவர்களை எல்லாம் ருத்திராட்சங்களை தரிக்கச் செய்தான். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.